So next நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா ஓகே ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்ஸ்ல structure of protein. Okay va? So first one primary type. Primary. Okay, primary le essential arrangement. Essential arrangement of amino acids linked by peptide bond. I mean என்னது essential நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல essential non essential condition பார்த்தோம்ல அப்போ essential arrangement ஓட peptide bond தான் யாருன்னா primary bond. So இது வந்து பாத்தீங்கன்னா minimum 50 amino acid இருந்து maximum 30,000 amino acid வரை இதுல இன்வால்வ் ஆகும். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னேன் இன்டர்மினல் அதாவது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குன்னு வச்சுக்க இப்படி அமினோ ஆசிட்ஸ்லாம் இப்படி ஃபார்ம் ஆகும் இப்படி அமினோ ஆசிட் ஓகேவா ஸ்டார்டிங் வந்து யாரு N டெர்மினல் எண்டிங் யாரு C டெர்மினல் அமினோ ஆசிட் ஸ்டார்டிங் N டெர்மினல் அமினோ ஆசிட் இதுதான் வந்து பிரைமரி ஓகேவா தென் அடுத்து செகண்டரி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹீலிக்ஸ் செகண்டரியில 2 டைப்ஸ் இருக்கு ஒன்று ஆல்ஃபா ஹீலிக்ஸ் இன்னொன்று பீட்டா பிளேட்டட் ஷீட் பீட்டா பிளேட்டட் ஷீட் ஸ்ட்ரக்சர் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ஹீலிக்ஸ் பார்த்துடலாம் ஆல்ஃபா ஹீலிக்ஸ் யாரு இது எப்படி இருக்குன்னா காயிலிங் மாதிரி இருக்கும் காயிலிங் ஆஃப் பாலிபெப்டைட் செயின் with formation of hydrogen bonding இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த இதுல ஆல்ஃபா ஹீலிக்ஸ் அப்படின்னாவே எது இம்பார்ட்டன்ட்னா ஹைட்ரஜன் பாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஒன் டேர்னுக்கு 3 to 6 அமினோ ரெசிடியூ வேர் ஃபார்ம் ஆகும் ஒரு டேர்னுக்கு 3 to ரெசிடியூ அதாவது இப்படி இருக்க ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன் இத காயில் மாதிரி இருக்கா இந்த ஒரு டேர்ன் ஒவ்வொன்றுலையும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கார்பன் தென் ஒரு OH தென் N இப்படி இருக்கு ஒவ்வொருலையும் ஸோ ஒவ்வொரு டேர்னுக்குமே நம்ம என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 3 to 6 அமினோ ஆசிட்ஸ் எத்தனை 3 to 6 அமினோ ஆசிட்ஸ் ரெசிடியூ ஃபார்ம் ஆகும் ஃபவுண்ட் அவ்வளோ இருக்கும் அதில் ஓகேவா தென் ஆல்ஃபா ஹீலிக்ஸ் முடிஞ்சதா நெக்ஸ்ட் பீட்டா பிளேட்டட் ஷீட் ஸ்ட்ரக்சர் ஓகேவா இது எப்படி இருக்குன்னா zigzag arrangement of amino acids so இது எப்படி இருக்கு இத பாருங்க இது எப்படி இருக்கும் எப்படின்னா then இப்படின்னு வச்சுக்க இப்படி இருக்கும் கிட்டத்தட்ட சரியா சோ இங்க எப்படி இருக்கும் இங்க C டபுள் பாண்ட் O then H then N இப்படி இருக்கும் ஒவ்வொரு இதோட ஸ்ட்ரக்சர் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா மினிமம் 3 to 10 அமைனோ ஆசிட்ஸ் ரெசிடியூ இங்க இருக்கும் இதுதான் பீட்டா பிளேட்டட் ஷீட் ஸ்ட்ரக்சர் அடுத்தது டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் அடுத்து டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் இது பார்த்தீங்கன்னா further folding or coiling further folding of secondary structure of protein I mean secondary பார்த்தோம்ல இதுதான் செகண்டரி யார் ஆல்ஃபா ஹீலிக்ஸ் பீட்டா பிளேட்டட் பார்த்தோம் இல்லையா இதோட ஃபர்தர் ஃபோல்டிங் தான் என்னது அப்படின்னா எப்படி
அதாவது டெர்ஷரி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கல. இப்படிதான் இருக்கும் யாரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். இது பார்த்தீங்கன்னா பெப்டைடு பாண்ட் ஆர் பெப்டைடு பாண்டு டைசல்பைடு பிரிட்ஜி இது இங்க இருக்கும். என்னதுன்னா டை சல்ஃபைடு பிரிட்ஜி டைசல்பைடு பிரிட்ஜிங் இது இருக்கும். ஒன் மோர் இதுல என்ன இருக்குன்னா வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் இதுல ஃபார்ம் ஆகும். அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாமே இதுல இருக்கும். அடுத்து இன்னும் ஒன்னு லாஸ்ட் ஒன்னு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஓகேவா. இது ஃபர்தர் காயிலிங் பாலிபெப்டைட் லிங்கேஜ் எல்லாம் பாலிபெப்டைட் லிங்கேஜ் தான். சேம் அதே வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் எல்லாத்துல இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா அதாவது இட் ஹேவ் நோ அரேஞ்ச்மெண்ட். தென் இங்க பாருதா இப்படியும் இருக்கும், சம்டைம்ஸ் இப்படியும் வரும், தென் இப்படியும் போகும். there is no arrangement. இது பேர் தான் என்னது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ இதோட லாஸ்ட் டாபிக் என்சைம்ஸ். லாஸ்ட் டாபிக் யாரு என்சைம்ஸ். Enzymes are proteins produced by the biological இது mostly bio question இதெல்லாமே biological system to catalysis specific reaction. Mostly enzyme is used as a catalyst. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரியா. all the enzymes இது definition. அடுத்தது all the enzymes are globular protein. முக்கியமான பாயிண்ட் இது வந்து உங்களுக்கு நீட்டுக்கான கொஸ்டின் கேட்பாங்க. நீட் கொஸ்டின் எல்லாமே all enzymes are globular protein. அப்படின்னா globular protein என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா globular protein தான் யாரு வாட்டர் சாலிபிள். சரியா. ஓகே, ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் இதில் இப்போ கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறோம், அதில் வாட்டர் ஆட் பண்ணுறோம், தென் ஒரு கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா. தென் ஸ்மாலர் குவான்டிட்டிஸ் முடிக்க போகிறோம். இது smaller quantities of enzymes is sufficient to catalyst of reaction. ஒரு ஸ்மாலர் குவான்டிட்டியா என்சைம்ஸ் இருந்தா கூட நம்மளுக்கு போதும், கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா. they act as a specific pH. They act as a specific pH. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். then enzymes will lower activation energy barrier and hence form stable product. அதாவது enzymes will lower activation energy இருந்தா இது யாரு ஒரு stable product. சரியா. then next பாரு activation energy for sucrose எவ்வளவு 6.7
கிலோஜூல் per mole வித் ஹைட்ராலிசிஸோட யாரோட அப்படின்னா வித் ஹைட்ராலிசிஸ் இதோட வேல்யூ ஆக்டிவேஷன் எனர்ஜி. அடுத்து EA வித் என்சைம் EA ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைமோட இருந்தா இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளோ 2.3 கிலோ ஜூல் பர் மோல் இருந்தாவே போதும். சரியா? ஐ மீன் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் சுக்ரோஸுக்கு எவ்வளோ இருக்குன்னா 6.7 அதிகமாக இருக்கு கிலோ ஜூல் பர் மோல். ஆனால் ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைமாக இருந்தால் கம்மியாக இருந்தாவே போதும் நமக்கு. சரியா? இதுதான் வந்து கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். என்சைமுக்கு நான் இதுக்கு எங்கே யூஸ் பண்ண ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாரு. C12H22O11 இருக்க சுக்ரோஸ். இதில் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்சைம் யூஸ் பண்ணுறோமா? அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? C6H12O6 ப்ளஸ் C6H12O6. யார் இன்வெர்டேஸ் யூஸ் பண்ணுறோமா? இன்வெர்டேஸ்ன்ற ஒரு என்சைம் யூஸ் பண்ணுறோம். அதே இந்த குளுக்கோஸ் ஆர் ஃப்ரக்டோஸ் இருக்கு இல்லையா? இப்போ C6H12O6 எடுத்துகிட்டு வந்து இதில் ஜைனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? எத்தில் ஆல்கஹாலும் வாட்டரும் இதெல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் யாரு? கேட்டலிஸ்ட். இந்த என்சைம், இந்த இன்வெர்டேஸ், இந்த ஜைமேஸ்லாம் யாரு? கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கான வீடியோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.